டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா print the Fibonacci series. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்னத்து Fibonacci நம்பரை பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்த்துருப்போம். சப்போஸ் அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கமிங் டு திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா print the Fibonacci series. ஓகேவா? ஸோ என்ன சீரிஸ் எப்படி பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ல வந்து print தி nth 10 Fibonacci series. ஓகேவா? அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்னா 1 2 3 4 and then 5 ஃபார் எக்ஸாம்பிள் கம்மியாச்சுப்போம். ஸோ இப்போ வந்து print தி சீரீஸ் ஆஃப் 5 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? 0 1 1 2 3 இதை நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லா பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதான் நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். சப்போஸ் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா we will see in code and உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ hash include bits std c++ .h using namespace std int main. ஸோ நீங்க ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு Fibonacci நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 Fibonacci நம்பர் தேவை. இனிஷியலா டிக்ளேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் Fibonacci நம்பர் அண்ட் செகண்ட் Fibonacci நம்பர். ஸோ இப்போ நான் அதை தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் Fibonacci நம்பர் என்ன அப்படின்னா 0, செகண்ட் Fibonacci நம்பர் அப்படின்னா 1. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா ஒரு நம்பர் கிடைக்கும். சரியா? அந்த நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போறோம், அதுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா ரிசல்ட் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ ரிசல்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னா இனிஷியலா இட் இஸ் 0. ஓகே. ஸோ நான் இப்போ யூசர் இருந்து நான் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 Fibonacci நம்ம பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 தரணும் கரெக்டா? அதை நான் வந்து இந்த இன்புட் n வாங்கிக்கிறேன். சாரி, நெக்ஸ்ட் லூப் ஃபார் int i equal to ஆல்ரெடி நம்ம 2 Fibonacci நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அது நம்ம இனிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன், 3 ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். 3 i less than or equal to n i plus plus. ஓகே. ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு செகண்ட். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். செகண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட். ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறேன் சி அவுட் ரிசல்ட். ஸ்பேஸ். ஸோ இப்போ நம்ம சம் சினாரியோஸ்ல வந்துட்டு இப்போ இந்த லூப் என்னென்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்ல இருந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு first print the first number, print the second first 2 series, print the first 1 series அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த சினாரியோக்கு ரெடியா இருக்கணும். கரெக்டா? அப்போ நான் அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா if n equal to 1 ஆயிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துருவேன். ஓகேவா? இல்ல else if எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் கேக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 சீரிஸ் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேனுவலா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் செகண்ட் பிரிண்ட் பண்ணுவேன். இல்ல எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2க்கு மேல கேக்குறாங்க அப்படின்னா நமக்கு இந்த லூப் மிச்சத்தை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கும். ஓகேவா? பட் ஆனா அதுக்கு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி ஆகணும். ஓகேவா? ஸோ மேனுவலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சி அவுட் ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது என்னாகும், இப்போ வந்து n equal to ஃபர்ஸ்ட் 1 சீரிஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மட்டும் பிரிண்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 மட்டும் பிரிண்ட் ஆகி வெளியே வந்துரும். திரும்ப எல்ஸ் இஃப் இது வந்து n 2 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 1 பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்ல 2க்கு மேல 3 4 5 கேக்குறாங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம லூப் வந்துட்டு நான் என்ன பண்றேன் 3ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் போகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பிரிண்டே ஆகாது. கரெக்டா? அந்த 2 நம்பர்ஸ் நான் பிரிண்ட் பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் நானே மேனுவலா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி ஆகணும். ஸோ அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் எழுதுனதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த லூப்ல அதை டேக் ஓவர் பண்ணிக்கும் ரிமைனிங் எல்லாமே. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் 0. ஓகே. ஸோ பிரிண்ட் ரன் பண்ணி பார்ப்போம், என்ன ஒரு செக் பண்ணுவோம். ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 5 தரேன். என்ன இருந்துச்சு 0 1 1 1 1 1. ஓகே. ஓகே, சாரி, நான் பிளஸ் போடுறது போல ஈக்குவல் டு போட்டேன். சாரி. ஓகே. இப்போ நான் 5 போடுறேன்.
பாத்தீங்களா? சாரி, செகண்ட் ஈக்குவல் டு ரிசல்ட். ஓகே, இப்போ நான் 5 தரேன், என்ன செக் பண்ணுங்க. பாத்தீங்களா? 0 1. ஓகே, ஸோ இதான் நம்ம இனிஷியலா டிக்ளேர் பண்ணியிருந்தது மேனுவல் டிக்ளரேஷன். ஓகேவா? 0 1. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1, அப்புறம் 1 + 2, 1 + 1 2, திரும்ப 1 + 2 3, 5 நம்பர்ஸ் இருக்குல்ல. ஓகே, இப்போ அகைன் நம்ம இந்த கேஸுக்கு செக் பண்ணி பார்ப்போம், என்ன வருது செக் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ நான் 1 தரேன், 0 1 வந்துருச்சா? ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ நான் அடுத்து நான் 2 தரேன், இப்போ நம்ம 0 1 வரணும் கரெக்டா? அப்போ 0 1 வந்துருச்சு, சூப்பர். ஓகே, ஸோ எவ்ரிதிங் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ நோ வென் கம்ஸ் டு டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸோ இதுவுமே வந்துட்டு big O of n - 2 தான். நீங்க ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா நான் கிளியரா இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஏன் n - 2ன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி big O of 1 தான், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ ஹாப்பி லேர்னிங் அண்ட் we will see next. Bye.